எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம். வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திருப்பிடுவோம். மாணவரேசன் கையெழுத்து பத்திரிகை நடத்தியதன் மூலமாக பத்திரிகை ஆசிரியர், சிறுவர் சீர்திருத்த சங்கம் ஆரம்பித்ததன் மூலமாக அமைப்பாளர், தமிழ்நாடு மாணவர் மன்றம் தொடங்கியதன் மூலமாக அமைப்பின் தலைவர் என பிறவி தலைவராகவே வளர்ந்தார் கலைஞர். மிகச்சிறு வயதிலேயே கணித தமிழும் புரட்சிகர எண்ணங்களும் கொண்டவராக வளர்ந்தார். பேரறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் எழுதினார். முரசொலி இதழை தானே தொடங்கி தனது சிந்தனைகளை வாரி வழங்கினார் கருணாநிதி. சீர்திருத்த நாடகங்களை திருவாரூர் எல்லையை தாண்டி பல பகுதிகளில் அரங்கேற்றினார். நாடகம் அரங்கேறிய ஊர்களில் எல்லாம் திராவிட தீபம் எரியத் தொடங்கியது. புதுச்சேரியில் எதிரிகளால் தாக்கப்பட்டார். கலைஞரின் உறுதியையும் வீரமிக்க வரிகளையும் உணர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டுக்கு அழைத்துச் சென்று குடியரசு இதழின் துணை ஆசிரியர் ஆக்கினார். அரசியல் வானிலும் கலையுலகிலும் கலைஞரின் எழுச்சி தொடங்கியது. தனது அரசியல் எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு திரையுலகத்தை சரியான பாதையாக இனம் கண்டார் கலைஞர். மனங்கமழும் தமிழே, மனங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபடி எனக்கிலேயே. கலைஞரின் வசனம் பேசி நடித்த திரையுலக நடிகர்கள் அனைவரும் பிற்காலத்தில் மாபெரும் ஹீரோக்களாக வளர்ந்தார்கள். எம்ஜிஆர் புரட்சி நடிகராகவும், சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாகவும், SSR லட்சிய நடிகராகவும் வளம் வர காரணமாக அமைந்தது கலைஞரின் கதைகளும் அதில் இடம்பெற்ற வசனங்களும். காலத்தால் அறியாத காவியங்கள் படைத்து திரையுலக சக்கரவர்த்தியாக கோலோச்சினார் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரின் வசனத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படம் மந்திரி குமாரி. வீரர்களே, சிங்கங்கள் உலகம் காற்றே சிறுநதிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அடைகிறது ஒரு சோலாக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேரும் கிளம்புங்கள். சிங்க தமிழர்களே, நாடக மேடைகளில் தொடங்கிய கலைஞர் சிவாஜி கணேசன் நட்பு வளர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் மின்னி மிளிர்ந்தது. கோவிலிலே குழப்பம் விளைவித்தே கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரை கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. சிலப்பதிகார காப்பியத்தை பூம்புகார் எனும் திரைப்படமாக வடித்தார் கலைஞர். கண்ணகி, கையில் தனித்திரம்படம் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வலுவா நெடுந்தெறிய பாண்டியனை துணிந்து இழந்தரைக்கு வந்திருக்கும் கண்ணகி. கலைஞரின் எழுத்தில் SSR ஜெயலலிதா மணிமகுடம் திரைப்படத்தில். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மானை தேடி வந்தேன். அதே மான் தான் நான். உங்கள் பார்வைப்பட்டு மங்கையாகிவிட்டேன். மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார், மயில் என்று புகழ்ந்திருப்பார். பரவாயில்லையே, பகுத்தறிவுக்கு நீங்களும் வேலை கொடுக்கிறீர்களே. வண்டிக்காரன் மகன் அறிஞர் அண்ணாவின் கதைக்கு திரை வடிவம் தந்தார் கலைஞர். பழி வாங்கறதுக்காக நான் பஞ்சாங்கத்தை பண்ணி 4 நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கேன். பழி வாங்குற படலத்தை ஏற்கனவே நான் எழுத ஆரம்பிச்சேன். அது முழுசா முடிவடைகிற காலம் வெகு தூரத்துல இல்ல. உங்ககிட்ட உண்மையை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. கலைஞரின் ஒரே ரத்தம் திரைப்படம். தளபதி மு.க. ஸ்டாலின் திரையுலகிலும் கொடி நாட்டினார். ஜாலிவரிய விஷவசு மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் தான். அதைத்தான் முதல்ல சுற்றுறேன். உழைக்க ஒரு வர்க்கம், உண்டு கழிக்க ஒரு வர்க்கம். இந்த சமூகத்தை மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். கலைஞர் தனது 87வது வயதில் படைத்த 75வது திரைப்படம் இளைஞர். திரைப்பட பாடல்கள் எழுதுவதிலும் தனது முத்திரையை பதித்தார் கலைஞர். பாடம் மானிடமில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையும் ஓடம். கண்ணம் 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 சந்தன கிண்ணம், வண்ணம் 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 காதல் சின்னம். பூனை கண்ணை மூடிக்கொண்டார் பூலோகம் இருண்டு போகும் யாமியா. வானை நோக்கி திரையை போட்டார் பட்ட நிலாவும் மறைந்து போகும் யாமியா. வானை நோக்கி திரையை போட்டார் பட்ட நிலாவும் மறைந்து போகும். காகிதவாடம் கடலை மீது போவது போலே மூவரும் போவோம். அமர
சிகரம் தொட்டார் கலைஞர். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன், கலைஞரின் தென்பாண்டி சிங்கம், கலைஞரின் ராமானுஜர். ஜீவகாருண்யம் நம் உடம்பில் ஊறிய ஒன்று. இப்படி சகல ஜீவராசிகளின் மேல் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதனிடம் காட்டக்கூடாதா? கலையுலக பயணத்துக்கிடையே தமிழுலகத்திலும் கலைஞரின் பயணங்கள் தொடர்ந்தன. கலைஞரின் கவியரங்க மேடைகள். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வான் மனுஷ அனைத்திற்கும் மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வெடித்து வைத்த படைக்கலம் போல் இன்னும் முடியும். கவியரங்க மேடைகளை மக்கள் மேடைகளாக மாற்றினார் கலைஞர். சங்கந்தரு சிங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கு நில ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். சங்கந்தரு சங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கும் நில ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். கலைஞரின் இலக்கிய படைப்புகள்: சமூக புதினம், வரலாற்று புதினம், உரை ஓவியம், தமிழ் இலக்கியம், சிறுகதைகள், தன் வரலாறு, சமூக நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், நூற்றுக்கணக்கான கவிதைகள், பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் தீட்டினார். கலைஞரின் தமிழ் நாடறிந்த தலைவராக அவரை அடையாளப்படுத்தியது. அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான வழியாகவே இலக்கியத்தையும் கலையுலகத்தையும் கலைஞர் பயன்படுத்தினார். இலக்கிய படைப்புகளின் மூலமாக அடைந்த புகழ், கலையுலகத்தின் மூலமாக அடைந்த பொருளாதார வளம் சிறப்பாக இருந்த போதிலும் கலைஞருக்குள் அணையா விளக்காக இருந்தது அரசியல். கள்ளக்குடி போராட்டம். நம் மீது அடக்குமுறை பாயலாம், எனக்கு படுகாயம் விளைவிக்கலாம், என்னை பறிகொள்ளலாம், எதையும் ஏற்க தயார். ரத்தம் சிந்தட்டும், குருதி கொட்டட்டும், கவலை இல்லை. சிந்தும் ரத்தத்தை எடுத்து அதை கொண்டு ரயில்வே போர்டில் எழுதப்பட்டிருக்கும் டாங்கியாபுரம் என்ற பெயரை அழிப்போம் என்று படைக்கஞ்சா படைவரிசையை உருவாக்கியவர் கலைஞர். ஓடி வருகிறது ரயில், தண்டவாளத்தில் இருக்கிறது அவர் தலை. முடிவாக என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் காவலர். முடிவைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்றவர் கலைஞர். அவருக்கு 6 மாத கடுங்காவல் விதிக்கப்பட்டது. கள்ளக்குடி போராட்டம் கலைஞரின் அரசியல் வாழ்வில் மேலும் எழுச்சியை தந்தது. 1957 குளித்தலை தொகுதி சட்டமன்ற தேர்தலில் வென்றார். மக்கள் மன்றத்தில் பேசி வந்த கலைஞர் சட்டமன்றத்துக்குள் முழங்கத் தொடங்கினார். 1959 சென்னை மாநகராட்சி தேர்தல் வெற்றிக்கு காரணமான தேர்தல் பொறுப்பாளர் கலைஞருக்கு கடையாடி அணிவித்து பாராட்டினார் அண்ணா. 1962 தஞ்சை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். தமிழ்நாடு முழுவதும் கழகத்தை வளர்க்க காடு மேடைகள் அனைத்தும் நாளும் சுற்றி சுழன்று பணியாற்றி வந்தார் கலைஞர். இந்திய எதிர்ப்பு போராட்டம். போராட்டத்தை தூண்டிவிட்டதாக தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் பாம்புகள் பல்லிகள் புடைசூழ அடைக்கப்பட்டார் கலைஞர். என் தம்பி அடைபட்டிருக்கும் இந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலைதான் எனக்கு புனித பூமி என்றார் அண்ணா. 6/3/1967 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தது. பொதுப்பணி போக்குவரத்து துறை அமைச்சரானார் கலைஞர். அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணனுக்கு அண்ணனாக இருந்து திமுக கழகத்தை காத்தார். கலைஞருக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை தந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். கருணாநிதி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற ஆட்சி அதிகாரம் தன் கையில் கிடைத்ததும் தான் வாழ்நாளெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தாரோ அவை அத்தனையையும் நிறைவேற்றி காட்டினார் கலைஞர். நான் முதலமைச்சராக கோட்டையில் இருந்தாலும் அங்கிருந்தபடியே குடிசைகளை பற்றியே சிந்திப்பவன் என்று சொன்னார். முதன்முறையாக ஆட்சியில் அமர்ந்த முதல்வர் கலைஞர். பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு உரிமை பெற்று தந்து உருது பேசும் இஸ்லாமியரையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்து இஸ்லாமியருக்கு 3.5% அருந்ததியினருக்கு 3% உள்ஒதுக்கீடு தந்து சமூக நீதியில் மாபெரும் புரட்சியை செய்தார் கலைஞர். நான் சட்டசபையிலே சொன்னேன், நான் என்னுடைய வாழ்நாளில் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன், போராடுவேன். அனைத்து சமூக மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ தமிழ்நாடெங்கும் தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை உருவாக்கினார். குடும்ப சொத்தில் பெண்களுக்கு உரிமை, திருமண நிதியுதவி, 33% இடஒதுக்கீடு, அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு என மகளிர் நலன் காத்தார் கலைஞர். பெண்களுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைக்கின்ற இந்த காரியத்திற்கு இந்த ஆட்சி எல்லா வகையிலும் நிதியை எப்படி சேர்க்க முடியுமோ அப்படி சேர்த்து உதவும் என்ற உறுதியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மாற்றுத்திறனாளிகள் நலனிலும் திருநங்கையர் மேம்பாட்டிலும் கலைஞரின் பணி மகத்தானது. நாட்டிலேயே முதன்முறையாக சென்னையில் டைடல் பார்க்கை உருவாக்கி தகவல் தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்கினார். தென்குமரி கடலில் ஐயன் திருவள்ளுவருக்கு வானுயர சிலை அமைத்தார் கலைஞர். அறிஞர் அண்ணாவுக்கு 100 ஆண்டு விழா கண்டார். அவரது நினைவாக சென்னையில் நூலகம் அமைத்தார். தமிழ் மொழியை செம்மொழியாக்கி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்தார் கலைஞர். சமுதாய சீர்திருத்த தொண்டு, வளர்ச்சி பணிகள், சமதர்ம நோக்கு, இவை மூன்றும் தான் தன்னுடைய ஆட்சியின் இலக்கணமாக சொன்னார் முதல்வர் கலைஞர். அந்த வழியில் ஆட்சி நடந்தது. அனைத்து துறைகளும் ஒரு சேர வளர்ந்தது.